ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி கடை படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். தனுஷ் நடிப்பில் இந்த வாரம் தேட்டர் ரிலீஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை. இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து இட்லி கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. அவரோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ். தனுஷுக்கு வந்து இந்த ஊரில் இந்த இட்லி கடை வச்சு நடத்துறதுலாம் வந்து பிடிக்கல. அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போகணுன்னு வந்து ஆசை வந்து போகிறாரு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனுக்கு வந்து விருப்பமே வந்து இல்லை. ராஜ்கிரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்புறமும் இந்த இட்லி கடை நடக்கணுங்கிறது அவருக்கு வந்து ஆசை. ஆனால் தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் எந்த விருப்பமும் இல்லை. ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வந்து போயிடுறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுஷ் வந்து ஊருக்கு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை படத்துடைய மிச்ச ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ஒரு ஆன்லைன் ஸ்டோரி கேட்குறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக புதுசாலாம் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தானே. அதே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பழைய ஒரு ஸ்டோரி தான். புதுசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ஆனால் இதை வச்சுக்கிட்டே தனுஷ் வந்து அவருடைய டைலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே, காட்சி அமைப்புகள் மூலமாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி. ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரின்னு வந்து சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட இந்த படத்தை வந்து உட்காந்து ரசித்து வந்து பார்க்க வந்து முடியுது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். அவருடைய ரைட்டிங் தான். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகள்லாம் அமைச்சிருக்காரு. டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டைலாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. முக்கியமாக ஒன்று சொல்ல போனால் இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷனல் சீன்ஸ் தான். எமோஷனல் சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து தனுஷ் வந்து பண்ணியிருக்காரு. எல்லா சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலி சூப்பராக வந்து கனெக்ட் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் தண்ணி வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகளை வந்து அமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து நகருது. ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான். அப்படி ஸ்லோவாக இருந்தாலும் கூட இதை ரசித்து பார்க்க முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்திருக்கு. எதையுமே போட்டு வந்து திணிக்கல. நீட்டாக வந்து சொல்லியிருக்காரு தனுஷ். இந்த கதையை எழுதினதுக்கும் இதில் நடித்ததுக்கும் இந்த படத்தை எடுத்ததுக்கும் தனுஷை வந்து பாராட்டியே வந்து ஆகணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா பெருசாக ஹீரோயிசம்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இருக்குது. இது மாதிரி படங்களில் இப்போ இருக்கக்கூடிய எத்தனை பெரிய ஹீரோக்கள் வந்து நடிப்பாங்கன்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. எந்தவித ஹீரோயிசமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஃபீல் குட் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய ஆக்டருமே வந்து பார்த்திங்கன்னா நடிக்க வந்து மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷை வந்து பாராட்டியே தான் வந்து ஆகணும். ஏன் இதை நான் வந்து திரும்ப வந்து சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கருத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ எவ்வளோ படம் வந்து வருது, அதில் என்னென்னமோ வந்து காட்டுறாங்க. சண்டை போடுறது, ஒருத்தனை அடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வீரம், அப்படி இருந்தால் தான் கெத்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே வந்து அப்படி தான் வந்து திடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்தே வந்து ஆகணும். டெக்னிக்கலாக பார்த்தோம்னாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. டிஓபியாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கு. எல்லா சாங்கும் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட வந்து முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போட்டிருந்தாரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த படம் முழுக்கே வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் வந்து நிறைஞ்சு வந்து கிடக்கு. அதெல்லாம் ஆடியன்ஸோடய கனெக்ட் ஆகணும்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு. மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்க போனோம்னா தனுஷ் அவரை பற்றி சொல்ல தேவையே வந்து இல்லை. எப்பவும் போல வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. தனுஷை தாண்டி இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இளவரசர் இருக்கார், பார்த்திபன் இருக்கார், சமுத்திரக்கனி இருக்காங்க, நித்யாமணன் இருக்காங்க, அருண் விஜய் இருக்கார், சத்யராஜ் இருக்கார். இப்படி இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து போட்டிருக்காரு. ஆனால் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு போகிற மாதிரியெல்லாம் ரோல் வந்து இல்லாமல் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ரோலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரோலில் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் நித்யா மேனன், ராஜகிரண் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் தாண்டி இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ராஜகிரண் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அவர் கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் இன்னசென்ட் கேர்ளை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து சூப்பராக வந்து வேலையை வந்து வாங்கியிருக்காரு. எல்லாத்தோடைய பெஸ்ட்டே வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்படி எல்லாமே பெஸ்ட்டாக அமைஞ்சனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ப்ரெடிக்டபுளாகவே வந்து இருந்தாலும் நம்மளால் உட்காந்து ரசித்து பார்க்க வந்து முடியுது. இப்போ இருக்கக்கூடிய நிறையா டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து படமாக பண்ணுறதே வந்து கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் எதையாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை எடுத்துக்கிறது, அவங்களுக்கு எதிராக 2 டைலாக் வந்து வைக்கிறது, அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு சீனை வந்து வைக்கிறது. இப்படிலாம் வச்சா படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை இவங்களை பிடிக்காதவங்க வந்து பார்ப்பாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பண்ணுறாங்க. பெரிய டேரக்டர்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பேசுது. அது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்றா வந்து இருக்குது. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து புரியும், எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகும். இந்த இட்லி கடை வந்து
பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் வந்து இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க்கும் வந்து ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் நிறைஞ்சு கிடக்கு, அது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து கொண்டுட்டு வந்து போகும். மற்றபடி குறை சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. கண்டிப்பாக தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.5. இந்த இட்லி கடை கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.